நாடு முழுவதும் ஒன்றிய அரசால் நடத்தப்படும் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம் என அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாகி வருகின்றன. இதனை தடுக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவை அமைக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. இந்த சிறப்பு படை பிரிவை மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் திருத்தப்பட உள்ளது. தேர்வு மோசடிகளில் ஈடுபட்டால் குறைந்தது 5 ஆண்டு சிறை தண்டனை, அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கூட்டு சதியில் ஈடுபட்டால் குறைந்தது 7 ஆண்டு சிறையும், 1 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையிலும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண்மை சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதைப் போலவே நீட் தேர்வு ஒழிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்லியில் நடைபெற்ற மாணவர்களின் நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய விவசாயிகள் இது போன்ற போராட்டத்தை முதலில் செய்தார்கள். இப்போது நீட்டுக்கு எதிராக இளைஞர்கள் இன்று இதை செய்துள்ளார்கள். நாடு முழுவதும் நேரடியாகவும் இணைய வழியாகவும் போராடி இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய இந்திய இளைஞர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதைப் போலவே நீட் தேர்வு ஒழிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று திமுக நீ சொல்ற மு.க.ஸ்டாலின் சொல்ற கலைஞர் கருணாநிதி விவசாய போராட்டத்தில் ஒரு பைசா குறைவாக பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சர்க்கார் சாமக்குளம் கோயில் பழத்து மட்டும் வண்டி நின்றுது. ஒரு பைசா கம்மி பண்ணல. நாராயணசாமி போராடினார் தலைவர், விவசாய சங்க தலைவர். அதில் கடைசியில் கலைஞர் என்ன பண்ணார்னா பெருமநல்லூரில் 4 பேர்த்து 5 பேர்த்து சுட்டஞ்சிட்டாங்க. கலைஞர் ஆட்சியில் கலைஞர் தான் பண்ண வேலையை. இப்போ கடைசியில் நாய்க்குமார் இருக்கிறான்னு ஓட்டு வருதுன்னு இப்போ தற்காலிகமாக 2025 வருஷம் 26வது வருஷத்தில் தேர்தலுக்கு வேண்டி பாரதத்துக்கு பேர் கொண்டு போய் நாராயணசாமி விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி ஏருன்னு வச்சுட்டார். யார்? மு.க.ஸ்டாலின். இவர் தோறு எப்பன்னு விட மு.க.ஸ்டாலினுக்கு தோறு அதிகம். சம்பாதிக்கணும். அப்போவே போராடினாங்களே ஒரு பைசாவுக்கு. இப்போ நீட் தேர்வுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற இலங்கையே தார் வார்த்தது நீங்கள், காங்கிரஸ் நீங்கள் சேர்ந்து இலங்கையை மீன் பிடிக்க போகிறதில்ல கெடுத்தது யார்? மு.க.ஸ்டாலின் கூட தானே, அப்பாவுக்கு தானே. எல்லாம் பேசி கதை என்னோடது. போன கதையை பேசினா நடக்காது. நடக்கிற கதையை பேசலாம். குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி தேதி 26 7வது மாதம் 1926. வணக்கம் வணக்கம்.